ஸ்டாலின் எண்ணுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலிமையான கூட்டணி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். உண்மையா? அது வெற்று கூட்டணி, வெல்லுகின்ற கூட்டணி, நம் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க, கூட்டணி தேவைதான். ஆனா அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். ஸ்டாலின் அவர்களே, குமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சிக்கிட்டு போகுது. நம்முடைய திட்டம் நிறைவேறாது. ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு கொண்டிருக்கின்ற அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும். கொடியை பார்த்து எடப்பாடி அவர்கள் வந்து பல விஷயத்துல நான் ஒரே வரியில இதை பதில் சொல்லணும் முடிவு பண்றேன். ஏன்னா திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வருது. ஒரு மாசத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் எங்கள் கட்சியில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை கண்டிப்பா தெரிவிக்கிறோம். நாங்களாம் நீங்க தான் தவறான செய்தி வெளியிட்டு இருக்கீங்க. இது ஊடக நபர்களும் பத்திரிகைகளும் இந்த நேரத்தில் கேட்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவோட கூட்டணியை நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல. அதே மாதிரி தாவேகா அதிமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை. நீங்களா ஒரு யோகத்தை பண்ணிக்கிட்டு, நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செய்தி வெளியிட்டீங்களா? பொறுப்பு நாங்கள் அல்ல. அதோட ஒரு இடத்துல இன்றைக்கு 2-3 இடத்துல பார்த்தோம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு 2-3 இடத்துல இன்றைக்கு தாவேகா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடியை பிடிச்சாங்க. அப்போ நம்ம ஆரவாரமாக இருந்தாங்க. குமராபாளையம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து எழுச்சி பயணம் போட்டிருந்தேன். அப்பொழுது சொன்னேன், தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு சொன்னேன். அதை நீங்கள் பெருசாக பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆக அவர்களுடைய கட்சி கொடி தான் காட்டினாங்க. நல்லா புரிஞ்சுங்க, வேறு கட்சி கொடி காட்டல. அப்பவும் அவர் கட்சியில் தான் இருக்கிறாங்க. ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவுதான ஒழிய நாங்களும் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தலை, தாவாக்கோட பேச்சு நடத்தலை, தாவாக்கா கட்சியும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிச்சு. ஆமா, தொண்டர் தான். ஏங்க அப்படி கிடையாது. தொண்டர் வந்து ஏங்க உங்க வீட்டில் ஒரு விருந்தாளி வராங்க, விருந்தாளி வந்து என்ன சொல்லுவீங்க? போப்ப வெளியின்னு சொல்லுவீங்களா? என்னங்க இது? ஒரு மனிதாபிமானம் வேண்டாம். ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டை வந்து எங்கள் கூட்டத்தில் கலந்துட்டு கொடியாட்டுறாங்க. அப்போ இதில் என்ன தவறு? சுண்டலை பற்றி தான் சொன்னேன். அங்கே வந்து கொடியாட்டிருக்கிற தொண்டர் வந்து அங்கே வந்து தொண்டர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கான்னு சொன்னேன். இதில் என்ன தவறு இருக்குது? யாரு எதுக்கு உழ வைக்கிறதுக்கா? ஏற்கனவே நாங்கள் படுற தொண்டை பத்தலையா? இப்படிப்பட்ட நிலைமைக்கு அவிதான காரணம்.